நிலவு சாரணி வீசும் குளிர் காதலி ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ மோதும் வாசல் நீயே செல்லமான நிரலில் நெஞ்சமே எங்கும் தேடல் நீ எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே கண்ணில் நீ வந்து கதை பேச கனவில் முன்னால சிரிச்சேனே உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. ஹேய் இசை, என்ன அவசரமாக என்னை பார்க்கணுன்னு சொல்லி வர சொன்னேன். இங்கே வந்து பார்த்தா பூஜை கூட ஏதோ கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்க. என்ன கோயிலுக்கு போகிறோமா என்ன? இல்லை மாமா, நான் கொஞ்சம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன்ல, அதனால் இப்போ போய் சாமி கும்பிட்டு நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு வரணும். இந்த ஊருக்கு நான் திரும்ப வரும்போது கலெக்டராக தான் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்க போகிறேன். அதான் நம்ம 2 பேரும் ஒன்றா போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டேன். ஏன் ரொம்ப பிஸியாக இருந்தீங்களா என்ன? என்னன்னா இப்போ பார்க்கறது கூட உங்களால் முடியலல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும். முன்னா இசைன்னு பின்னாடியே அலைவீங்க, இப்போனா இசையை கண்டுக்கிறதே இல்லை. தெரியுது. ஏய் இசை, அப்படின்னா கிடையாது. நான் ஏன் அந்த மாதிரி நினைக்க போகிறேன்? நீ தான் என்னோட இசை. ஒன்றா பார்க்காம எப்படி? கொஞ்சம் வயலில் வேலை இருந்ததுப்பா. அப்புறம் அந்த ராமோட அவங்க அம்மா கொண்ட உடம்பு சரியில்லை, அவங்கள போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு அது கொண்டு பார்த்துருக்கேன். அப்புறம் அவன் உங்கள் மாமன் வீரா, அவன் கொண்டு லவ் பண்ணுறோன்னு சொல்லி அடிக்கடி ஃபோன் பண்ணி ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்குறதுக்கே எங்கள் நேரம் சரியாக போச்சுப்பா. அதனால தான் அவனை வந்து மீட் பண்ணல. நீ அதுக்குள்ளே கோச்சிக்கிற பற்றியா? ஒன்று பார்க்காம நான் எங்கே போக போகிறேன்? சரி வா, கோயிலுக்கு தானே, வா போயிட்டு நல்லபடியாக ஒரு பூஜையை போட்டு வருவோம். அப்புறம் நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புற? நாளைக்கு ஒரு 9:30 வாக்கில் கிளம்பலாம் அப்படின்னு இருக்கேன். யார் சென்டாப் பண்ணுற? நீங்கள் தான் சென்டாப் பண்ணுவீங்க. சென்டாப் பண்ண வருவீங்களா இல்லை அப்பவும் ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா? ஏய் கண்டிப்பாக வருவோம்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? நீ நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு கலெக்டராக வரணும். சரியா? என்னோடய ஆசை அது ஒன்று தான். உனக்காக தான் எல்லாமே செஞ்சேன். நீ கலெக்டர் ஆகணுங்கிறதுக்காக தான். நாளைக்கு வந்துட்டு திடீர்னு ஏதாவது தலைக்கீழே மாற்றிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும்ல, அதனால் சொல்கிறேன். இப்போவே நான் பெருமையாக வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் கலெக்டர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு. அதுவே எனக்கு ஒரு கெத்து தானே. சரிதான். இப்போவே அந்த நினைப்பு அவங்களுக்கு இருக்கட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே கண்டிப்பாக நான் படித்து முடிச்சுட்டு கரெக்டாக வருவேன். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். சரி இங்கேயே பேசிகிட்டு இருந்தா பொழுது போயிடும். வாங்க, நான் உண்டானும் துணிக்கினி எதுவுமே எடுத்து வைக்கல. அம்மா எடுத்து வைக்க சொன்னேன். அம்மா என் மேலே கோவம். நான் படிக்க போகிறேன், ஒரு வருஷத்துக்கு நான் பார்க்க முடியாதுன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் கோவம். நான் படிக்க வேணான்னு தாண்டி சொன்னேன். உன்னை வீட்டில் இருந்து ஒரு அடக்க வழக்கமாக ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இருவி அப்படின்னு தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என் மேலே கோவம். நான் நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக தான் நான் படிக்கவே போகிறேன். அது ஒரு கஷ்டம் தான். என்னால் அவங்களெலாம் பார்க்க முடியாதுல்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீக்கெண்ட் ஆனால் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரியா? நான் வருவேன் கண்டிப்பாக உன்னை பார்க்க. சரியா? நான் வந்து உன்னை பார்த்துட்டு உன்னை கூட்டிகிட்டு வரேன். அப்பப்போ வந்து உன்னை பார்ப்பேன். உன்னை பார்க்காம எப்படி இருப்பேன்? உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. உங்கள் அம்மா அப்பாவில் நான் இருக்க முடியும், என்னால் இருக்க முடியாது. கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவேன். சரியா இசை? யார் சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு? அதெல்லாம் நான் அகாடமியில் பேசும்போது அவங்க அந்த மாதிரிலாம் ஒன்றுமே சொல்லலையே. யாரும் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு தானே சொன்னாங்க. நீங்கள் எப்படி இப்படின்னா சொல்கிறீங்க? ஏன் மக்கு சாம்பிராணி மக்கு, அதெல்லாம் எப்படி பார்க்காம இருப்பாங்க? அதெல்லாம் நான் பேசியிருக்கேன். பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் வருவேன், வந்து உன்னை பார்ப்பேன். சரியா? அப்படி உன்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா நான் உன்னை இப்போ கலெக்டரே ஆக்கிறதுக்கே விட்டுருக்க மாட்டேன்.
உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலெக்டர் படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை, அப்போ யார் வேணாலும் வந்து பார்க்கலாம், அப்போ தப்பு கிடையாதுல்ல, அதுதான் சொன்னேன். ஓ ஆசை தான். நான் இப்போலாம் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை. நான் கலெக்டர் ஆகிட்டு இந்த ஜில்லாவை ஒரு கலக்கினதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிற ஆசைலாம் எனக்கு வராது. உங்களுக்கும் தான் வேற யாரையாவது நான் இல்லைன்னு சொல்லி வேற யார் பின்னையாவது சுத்தரவை ஏதாவது கேள்விப்பட்டேன்னு வச்சுங்க, அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. இந்த தொப்பி தலையும் இந்த மீசையும் பிடிங்கி ஊதி போடுவேன். அம்மாடி, என் பின்னாடி 10-20 பொண்ணுங்க சுற்றுது. நான் அந்த பொண்ணுங்களை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இருக்கிற பொழப்ப பார்க்குறதுக்கே எனக்கு நேரம் பத்தலையா, இதில் இன்னொரு ஆளா? இல்லைடா அம்மா, உன்னை மட்டும்தான் பார்ப்பேன், சரியா? நீ முதல்ல போகிற வேலையை பார்ப்போம், கோயிலுக்கு போவோம். இங்கே இருந்தால் நமக்குள்ளே சண்டை வந்துடும். போ போ. ஓ நான் பேசினா உங்களுக்கு சண்டை வர மாதிரி தெரியுதா? அப்படிதானே? இப்போ எப்படி நீங்கள் சொன்னீங்க சண்டை வருதுன்னு? சரி சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா சொன்னேன். சரி போ போ, கோயிலுக்கு போகலாம் போ. சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். கடலில் ஒரு துளிர்ந்ததை அதை தேடி தேடி பார்த்தேன். கோயிலுக்கு வந்தாச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு. சரி கிளம்புவோமா? ஆமாம், நீங்கள் என்ன வேண்டிட்டீங்க கோயிலில்? கொஞ்சம் சொல்லுங்கள். வேண்டதுன்னா வெளியில் சொல்லக்கூடாது, சொன்னால் பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, அதனால் சொல்ல மாட்டேன். என்ன பெருசாக நீங்கள் வேண்டியிருக்க போகிறீங்க? நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கவங்களாம் நல்லா இருக்கணும், என்னோடய காட்டில் எல்லாம் நல்லபடியாக விளையணும், அப்புறம் நான் கலெக்டருக்கு படிக்க போகிறது நான் நல்லா படிச்சுட்டு வரணும், இதான் வேண்டியிருக்க போகிறீங்க. வேறு என்ன வேண்டியிருக்க போகிறீங்க? தெரியுதுல்ல, பேசாம கம்னரு முடிஞ்சா. போலாமா? வர்றா, இன்னும் அப்படி பேசுகிறீங்க? எப்பவும் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பேசுவீங்க, இன்னைக்கு என்னமோ இப்படி பேசுகிறீங்க? இது என்ன மாதிரி இடம் தெரியலையா? இது கோவில். கோவிலுக்குன்னு ஒரு நல்ல பழக்க வழக்கம் இருக்குது. அதை யாராலையும் கெட்டு போகக்கூடாது, அது என்னால் கெட்டு போகக்கூடாது. அதான் என்னோட பழக்கம், அதனால தான் சொல்கிறேன். ஓ சரி சரி, இல்லைன்னா மட்டும் இவர் அப்படியே ரொம்ப ரொமான்டிக் பண்ணி தான் அப்படியே நம்மளை இது பண்ணிடுவார். சரி வாங்க போவோம். மாமா, நான் ஊருக்கு போகிறத நினச்சி உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாகவே இல்லையா? வருத்தமாக தான் இருக்குது, மனசுக்குள்ளே வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? என்ன பண்ணுறது? நான் அந்த வருத்தப்பட்டேன் அப்படின்னா நீ கஷ்டப்படுவேன். நீ கஷ்டப்படுறத என்னால் பார்க்கவே முடியாது. அது எனக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் என் கஷ்டத்தை நான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. நீ எங்கே படிக்க தானே போகிற, வேறு எங்கே போக போகிற? அதான் நான் வீக்கெண்டானா பார்க்க போகிறேன்ல, அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. இவருக்கு கஷ்டம் இருக்கும், வெளியில் சொல்ல மாட்டார். மனசுக்குள்ளே நம்மளை ஃபீல் பண்ணுற வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளே ஏன் அவரை நோண்டணும்? அதனால் இதை அப்படியே விட்டுருவோம். ஓ அப்படியா மாமா? சரி சரி சரி, நான் கிளம்பட்டுமா? அவ்வளோதானே? புள்ளிய கிளம்புற? இப்போ தான் பார்த்தேன், கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிட்டோம், அப்படியே உடனே விட்டுட்டு போகிறேன்ற. எப்படியும் நாளைக்கு நான் அவனை சென்ட் ஆஃப் பண்ணும்போது எல்லாருமே இருப்பாங்க. அந்த டைம் நம்ம நல்லா ஃப்ரீயாக பேசப்பட முடியாது. அதனால் இப்போவே கொஞ்சம் பேசிட்டு கொஞ்ச நேரம் போகலாமா? இன்னும் பேசிட்டு தானே இருந்தோம், இன்னும் என்ன பேசணும்? எனக்கு ஒன்றும் புரியலையே. அது தெரியாதாக்கும், புதுசாக அப்படியே பேசுவ தெரியாத மாதிரி. தெரியாம தானே கேட்குறேன், உங்களுக்கு தெரியுதுல்ல, நீங்கள் சொல்ல வேண்டியதானே? அது ஒன்றும் இல்லை, எப்படின்னா உன்னை பார்க்க முடியாது. இப்போ வீக்கெண்டில் நான் தான் சும்மா பார்த்துட்டு தான் வர முடியும், வெளியிலையும் எங்கேயும் போக முடியாது. அதனால் தாங்குற மாதிரி ஒரு கிஸ் கொடுத்துட்டு போயேன். நினச்சேன் எங்கே என்ன அந்த கேடி பையன் அதை பற்றி கேட்கலையே அப்படின்னு.
ஏய் இசை, உங்ககிட்ட நான் தான் கேட்க முடியும், வேற யார் கேட்க முடியும் சொல்லு? இது ஒன்றும் கேட்குறது ஒன்றும் நான் தப்பு பண்ணலையே. வேற எதுங்க தப்பு? அதுவும் தாங்குற மாதிரி முத்தம் கொடுக்கணுமா? அப்படின்னா என்ன மாதிரி முத்தம் கொடுக்கணும்? உங்ககிட்ட கிஸ் கேட்கறதுக்குள்ள கியூவில் நின்று கிருஷ்ணாவே வாங்கிடலாம் போல, அந்த அளவுக்கு நீ கேவலப்படுத்துற. எல்லாம் வாங்குவீங்களா நீங்க? பார்த்த ஒன்று அப்படி தெரியலையே. ஏய் இசை, ஓட்டாத இசை, நான் ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு கிஸ் மட்டும் கூட. சரி, என்ன பண்ணி தொலைக்கிறது அப்புறம்? ஓ, அவ்வளோ சலிச்சுக்கிட்டா ஒன்றும் கொடுக்க வேணாம், நீ போ. சரி சரி, கோவப்படாதீங்க. கிஸ் தானே தரேன், அதுக்குள்ள ரொம்ப கோச்சிக்காதீங்க. உங்ககிட்ட சும்மா ப்ராங்க் பண்ணமாமா. நான் உங்ககிட்ட எனக்காவது இப்படி பேசியிருக்கேனா சொல்லு? உங்ககிட்ட எவ்வளோ அன்பா பேசுவேன். இது ப்ராங்க் பண்ணியா? இது பார்த்தா ப்ராங்க் மாதிரியே தெரியுது. உண்மையிலேயே என் மேலே வெறுப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மையில் தானே நீ நடித்ததானே? உண்மையாலுமே தான் நான் பேசினேன், இப்போ தானே நடிக்கிற? மீசக்கரா மாமா, நான் சும்மா விளையாண்டேன். உங்ககிட்ட நான் தானே விளையாட முடியும், வேறு யார் விளையாடுவா சொல்லு? எனக்கும் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, படிக்கணுமே, படிக்கிறதுக்கு பிரிஞ்சு போய் தான் ஆகணும்னு இருக்குது. அதுக்காக கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தப்பு இல்லைல்ல? தள்ளி இருக்கிறதுனா நான் தப்புன்னு சொல்லலை, ஏன்னா அவனை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டதே நான் தான். என்கிட்டயே நீ இப்படி ப்ராங்க் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லி பேசும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, கோவப்படாதீங்க மாமா. மீசக்கரா கோவப்படாத. நான் கோவப்படக்கூடாதா? சரி சரி, வா. அதோட நீ வந்த 100 சென்மம் கூட வர கேள்வி இல்லாம உன் மூச்சு சோடு காத்தோட உன் கையின் வேகத்தவளோட என்னோட ஆதி எந்தோம் கோடி சொந்தம் ராணி உன்னோட சும்மாவா மாறவும் கூட உன் பேச்சு நோரத்தின் கூட எல்லாம வாழையின் கூட நிக்காம போறவும் கூட. வீரா, இப்போ இங்கே எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. வீட்டுக்கு வந்தீங்க, உங்களை வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னீங்க. சரி, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னேன். இல்லை, உடனே வந்துடலாம் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க. இப்போ இங்கே பார்த்தா இங்கே வயலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன பேசணும்னு சொன்னீங்க? முதல்ல என்ன பேசணும்னு சொன்னதை முதல்ல சொல்லுங்கள். காவியா, ஏன் கோச்சிக்கிறீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணுன்னு தான் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் என்னடானா இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம முத மீட் பண்ணதே இந்த இடம்தான், ஞாபகம் இருக்குங்களா? இப்போ எல்லாம் பயிர் வச்சு பயிரெல்லாம் வளர்ந்துருச்சு, அதனால் உங்களுக்கு தெரியல. ஆனால் முதல்ல இந்த தேவதையை பார்த்த இடம் இது தான், அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். என்ன சொன்னீங்க? தேவதையா? ஒன்றும் புரியலையே. நீங்கள் பொடி வச்சு பேசுகிறீங்க. எதுவாக இருந்தாலும் நேராக சொல்லுங்கள். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. அது ஒன்றும் இல்லை காவியா, இந்த இடத்த பற்றி சொன்னேன். ஏன்னா உங்களை அன்னைக்கு பார்க்கும்போது நான் என்னையே மறந்துட்டேன், அதை தான் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா? நீங்கள் அன்னைக்கு பார்க்கும்போது நல்லா தான் இருந்தீங்க. என்னையே மறந்துட்டேன் அப்படி இப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ள என்னமோ இருக்குது, வெளியில் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எது வந்தாலும் சொல்லிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மனசுக்குள்ள வச்சுட்டு பேசாதீங்க. எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. இல்லை காவியா, அந்த மாதிரி நான் எதுவும் சொல்லலை. நீங்கள் உண்மையிலே இந்த ஊர் தானா இல்லை வெளிநாட்டுக்காரங்களா? ஏன் அப்படி கேட்குறீங்க? நான் இந்த ஊர் தான், என்னோட பிறந்த ஊரே இதுதான். என் அம்மா அப்பா இல்லை, அதனால் நான் வெளியில் அந்த அளவுக்கு பெருசாக வந்ததே கிடையாது. ஹாஸ்டலில் தங்கி படித்ததோடு சரி. இப்போ உங்கள் தாத்தா இருக்காருங்கிறதுக்காக வந்திருக்கேன்.
ஏன் அப்படி கேட்டீங்க? வெளிநாட்டுக்காரங்களான்னு? என்னை பார்த்தா வெளிநாட்டுக்காரி மாதிரியா தெரியுது? இல்லை, அந்த மாதிரி அர்த்தத்தில் நான் கேட்கல. நீங்கள் இந்த வெளிநாட்டுக்காரங்களாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த பாலில் நனைச்ச மாதிரியே இருக்கீங்க, வெளியேறுன்னு. அதனால் சொன்னேன். ஏன்னா தமிழ்நாட்டு பொண்ணுங்க மேக்ஸிமம் கருப்பாக தான் இருப்பாங்க, நீங்கள் ரொம்ப வெள்ளையாக இருக்கீங்களா, அதான் ஒருவேளை நைட்டில் வர வெண்ணிலா இப்போ பகலில் வந்துருச்சோன்னு யோசித்தேன். என்ன சொன்னீங்க? புரியல. அது ஒன்றும் இல்லை, சும்மா. பாலும் சோறு பொங்காம, பச்சை தண்ணி செல்லாம, இத்து போனேனே, எச்சு முத்தமில்லாம, நெஞ்சாக்கனி தாங்காம, ரெண்டு கண்ணும் தூங்காம, கட்டு சுகம் தாங்காம, கவன் செய்யும் நாட்டாம, பாறைக்கோலை செஞ்சு போட்டு தப்பு செல்லும் ஓடா, முத்தமிட்டு மொத்தத்தையும் கொண்டு புட்டு போடா, அசை வச்ச பொம்பளைக்கு 5 நாளா தூக்கம் இல்ல, மீச வச்ச அம்பளைக்கு மிசவாக நினைப்பு உலகாரா. காவியா, உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தெரியுமா? ஓ அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். இதை சொல்கிறதுக்காக என்ன இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தீங்க? இதை நீங்கள் வீட்டிலே சொல்லியிருக்கலாமே. காவியா இருங்க, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு முழுசாக கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அது உங்களோட உங்கள் மனசுக்கு அது எப்படி தோணுதோ அப்படி தான். நான் உங்ககிட்ட சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். ஓ அப்படியா? சொல்லுங்கள். காவியா, நான் உங்களை முதல்ல இந்த இடத்துல தான் பார்த்தேன். உங்களை முதல்ல இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு இன்னொரு பிறவி நான் பிறந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ அழகை ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. உண்மையை சொல்லணுன்னா நீங்கள் ரொம்ப அழகு. அதனால தான் உங்கள் பின்னாடியே திரும்ப பின்தொடர்ந்தேன். ஏன்னா உங்களை பார்க்கும்போது என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு இணை பிரியாத ஒரு உணர்ச்சி வந்துச்சு. மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி, அடிக்கடி குயில் வந்து காதில் கத்துற மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு சின்ன சவுண்ட் எல்லாமே எனக்குள்ளே உருவானுச்சு. அப்போ தான் எனக்கு இது என்னன்னு தெரியல, ரொம்ப நாள் எனக்கு தூக்கமே வரல. எங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்து நிற்கிற மாதிரியும் நீங்கள் என்கிட்ட பேசுகிற மாதிரியும் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது ஏன் எதுக்கு அப்படின்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, நான் உங்களை லவ் பண்ணுறணும் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு மாதிரி ஆச்சு. அதனால தான் நான் உங்களை இங்கே என் மனசு முன்னாடி நிற்கிறதும் என்கிட்ட வந்து பேசுகிறதும் இதெல்லாம் இருந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு இதாக இருந்தது. வீரா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எனக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்ல வரீங்களா? இல்லை காவியா, நான் அதை சொல்ல வரல. முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. ஏன்னா நீங்கள் இடையில பேசுனீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறத மறந்துடுவேன். சரி சொல்லுங்கள். அதான் காவியா, இந்த இடத்துல உங்களை பார்த்ததுலேருந்து என் மனசு என்கிட்ட இல்லை. என் மனசு எங்கடா அப்படின்னு தேடும்போது அந்த மனசு வந்து உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதனால தான் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசிடலாம் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட பேச வந்தேன். காவியா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ஏதாவது என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா உங்களால்? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்களா? கட்டுப்புலி மாடனுக்கு பொங்க வச்சுத்தா, கட்ட பொம்மை உன்னோட கைய பிடிக்கிற, தேவதைய சேரத்தான் தெற்கே உதிச்சவன், தேனெடுக்கும் நெருப்புல ஓடா இழக்கிற, கொப்பரத்தின் அம்மாவன் உனக்கு தந்தேனே, திருவல மாறி உன்னை திருடி போட்டேனே, சின்ன பிள்ளை ரசாத்தி செம்புலிங்கத்தை நினைக்கிட்டு ரெட்டப்பள்ள பெற்று கொடுக்கிறேன்டா. வீரா, நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளோதான். என்ன இப்படி நீங்கள் லவ் பண்ணுறேன்னா சொல்கிறீங்க? நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. எப்படி நீங்கள் பாட்டுக்கு வந்து என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு வேணால் என்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும். உங்களுக்கு பிடிச்சது வந்து சாப்பாடு வந்து பிரியாணி, பிடிச்ச கலர் வந்து ஸ்கை ப்ளூ கலரு,
ரொம்ப அதிகமாக நீங்கள் விரும்புகிறது வந்து இயற்கை தான். அதனால தான் நீங்கள் அதிகமாக விருப்பப்பட்டு நீங்கள் அக்ரி படிச்சீங்க. அப்புறம் சின்ன வயசுலேயே அம்மா அப்பா இறந்துட்டாங்க. ஹாஸ்டலில், சேலத்தில் இருக்க ஹாஸ்டலில் தான் நீங்கள் படிச்சீங்க. இப்போ படித்து முடிச்சுட்டு கிராமங்களில் முடியாதவங்க ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கிராமத்தில் வேணும்னே போஸ்டிங் கேட்டு இங்கே வந்திருக்கீங்க. உங்களை பற்றி எனக்கு முழுசாக தெரியும். ஆனால் என்னை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். ஓ, என்னை பற்றி உங்களுக்கு இவ்வளோ தெரியுமா? பரவாயில்ல, என்னை பற்றி இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்க முதல் ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா என்னையும் இந்த அளவுக்கு யாரும் விரும்பணும் இல்லை, நானும் யாரையும் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணி பேசுனதும் இல்லை. ஏன்னா நான் அதிகமாக பாசம் வைக்கிறேன், யாராக இருந்தாலும் என் கூட இருக்க மாட்டாங்க. இதனாலேயே எனக்கு யார் மேலேயுமே பாசம் வைக்கணுங்கிற ஒரு ஆசையே இல்லாமல் போச்சு. ஏன்னா முத எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான். நான் அவங்க மேலே ரொம்ப பாசமாக வச்சுருந்தேன். நான் ரொம்ப பாசம் வச்சுருந்ததாலேயோ என்னமோ தெரியல, அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. அதனாலேயே நான் யாரையும் லவ் பண்ணுறத, யார் மேலேயும் அன்பு காட்டுறதையே விட்டுட்டேன். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டு விட்டுட்டு போயிடுவேன். அதனாலேயே என்னை வந்து யாருக்குமே பிடிக்காது, கெட்ட பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அதை அவங்க நினச்சிட்டு போட்டோம். ஆனால் என் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். காவியா, யார் சொன்னா நீங்கள் கெட்ட பொண்ணு அப்படின்னா? நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, வானத்தில் இருக்க வெண்ணிலா மாதிரி. அந்தளவுக்கு நீங்கள் மற்றவங்கள, இருடாக இருக்கவங்க எல்லா வாழ்க்கையிலையும் வெளிச்சத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காகவே நீங்கள் உங்களோட வெளிச்சத்தை எல்லாத்துக்கும் காட்டணுங்கிறதுக்காகவே நீங்கள் கஷ்டப்படுறீங்க. அதனால் உங்கள் மனசு யாருக்குமே தெரியாது, உங்கள் மனசு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் ஐஸ் வைக்கிறீங்கன்னு தெரியுது, இந்த அளவுக்கு ஐஸ் வைப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. காவியா, நான் கேட்டதுக்கு நீங்கள் பதிலே சொல்லலையே. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்களா? இல்லை வீரா, நான் எடுத்தவங்க கவுத்தவனு எந்த ஒரு முடிவும் நான் எடுக்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் நல்லா யோசித்து அதுக்கப்புறம் தான் முடிவெடுப்பேன். அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் வீரா, நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு. காவியா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண சொன்னாலும் நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த என்ன சொல்கிறது, உங்களை மாதிரி ஒரு அழகை நான் பார்க்கவும் இல்லை, இந்த மாதிரி ஒரு அன்பாக என்கிட்ட பேசுகிறாலையும் நான் பார்த்ததில்ல. அதுக்காக இந்த ஜென்மம் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன். நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் என்னை பிடிக்கலன்னு மட்டும் நீங்கள் சொல்லிடாதீங்க. நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை விட எனக்கு வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கஷ்டமான துயரமான வார்த்தை எதுவுமே இருக்காது. வீரா, எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எடுத்துக்கிட்டு நடந்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை மூவ் பண்ண கற்றுக்கணும். இதுதான் வேணும் அப்படின்னு அடமண்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, சரிங்களா? ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் எதையுமே பெருசாக ஆசைப்பட்டதும் இல்லை, பெருசாக அது மேலே லவ் பண்ணதும் இல்லை. ஏன்னா நான் லவ் பண்ணால் யாராக இருந்தாலும் உடனே இறந்துருவாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஆகிடும். அதனாலேயே நான் யாரையும் லவ் பண்ணுறதில்ல. அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்க, நான் யோசித்து என்னென்ன ஒரு முடிவு சொல்கிறேன். ஓ, அப்போ அது வரைக்கும் என்கிட்ட பேச மாட்டீங்களா நீங்கள்? இல்லை, அப்படின்னா சொல்ல வீரா, நான் உங்ககிட்ட பேசலாம் பேசுவேன், எப்பவும் போல் நீங்கள் பேசலாம். நீங்கள் ஃப்ரெண்டாக எப்பவும் போல் என்கிட்ட ஜாலியாக பேசலாம், அதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் லவ் பண்ணுறேன் அப்படின்னு கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து மட்டும் பேசாதீங்க. ஏன்னா நான் இன்னும் என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்லவும் இல்லை, நான் அந்த மாதிரி டிசைட் பண்ணவும் இல்லை. நான் அந்த மாதிரி தாட் என் மனசுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா உங்ககிட்ட நான் சொல்கிறேன். சரி காவியா, ஓகே. அப்போ உங்களுக்கு என்னை பிடிக்கும்னு நான் நினச்சிக்கிறேன், அவ்வளோதான். நான் பிடிக்கும்னு சொல்லவே இல்லை. நீங்கள் பிடிக்கலன்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் என் மனசுக்கு நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க அப்படின்னு என் மனசில் தோணுது. அதனால் நான் இப்போவே என் மனசை அதுக்கேற்ற மாதிரி தேர்த்திக்கிறேன். நீங்கள் கடைசியில் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இன்னும் என் மனசு உடஞ்சிரும்ல. அதனால் இப்போவே நீங்கள் பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு என் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா அந்த நினப்பில் கூட நான் வாழ்ந்துருவேன்ல. நீங்கள் இந்த அளவுக்கு என் மேலே பாசம் காட்டுறதும் அன்பு காட்டுறதும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் கிளம்புறேன். நில்லுங்க காவியா, நில்லுங்க, போகாதீங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம். இல்லை வீரா, நான் பேசுகிற மைண்ட் இல்லை, எனக்கு மனசு சரியில்லை. நான் போயிட்டு தனியாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அதனால் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் கிளம்புறேன்.
காவியா நில்லுங்க. சாரி, உங்கள் மனசை நான் கஷ்டப்படுத்தியிருந்தா. நில்லுங்க காவியா, நில்லுங்க. சின்ன பூவென்ற பாறை தாங்குமா உன்னை சேராமல் என் விழி தூங்குமா தனிமை உயிரை வதைக்கின்றது கண்ணில் தீ வைத்து போனது நியாயமா என்னை சேமித்து வை நெஞ்சில் ஓரமா கொலுசும் உன் பேர் ஜபிக்கின்றது துண்டிலினை தேடும் ஒரு மீன் போல ஆனே துயரங்கள் கூட அடசுவையாகுது இந்த வாழ்க்கை இன்னும் இன்னும் ரொம்ப ருசிக்கின்றது காதல் சுகமானது. அச்சோ, என்ன காவியாவை கஷ்டப்படுத்திட்டோமோ என்னன்னு தெரியலையே. சோகமாக போகிறாங்க, என்னன்னு தெரில. நாளைக்கு போய் பார்ப்போம். இப்போ தான் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்கல்ல, நம்ம நாளைக்கு தான் போய் பார்க்கணும். இன்னைக்கு எப்படியாவது அம்மாக்கிட்ட பேசிடணும், அம்மா வந்துட்டாங்க அப்படின்னா. ஏன்னா இன்னிசை வந்த கூட்டிகிட்டு போன்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கா. பாவம், அவள் ஆசையை நம்ம நிறைவேற்றணும்ல. எப்படியாவது இன்னைக்கு அம்மாட்ட பேசி பர்மிஷன் வாங்கிடணும். மா சொல்ல பார்க்கிறேன், இன்னும் ஆஃபீஸ் போகலையா? இன்னும் இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் இங்கே இருக்க? என்னாச்சு? உடம்பு கிளம்பு எதுவும் சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஆஃபீஸ்க்கு ஒரு 1 வீக் பர்மிஷன் போட்டிருக்கேம்மா. ஏன் பார்க்கிறேன், என்னாச்சு? வீட்டில் ஒன்றும் விசேஷமும் ஒன்றும் இல்லையே, இதுக்கு 1 வீக் பர்மிஷன்? எனக்கு ஒன்றும் புரியலையே. அதை பற்றி தான்மா உங்ககிட்ட பேசலாம் அப்படின்ட்டு வந்தேன். நானும் முன்னிலேருந்து பேசணும்னு நினச்சேன். பேசுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. அதான் இன்னைக்கு பேசிடலாம் அப்படின்னு. சரி சொல்லு பார்க்கிறேன், என்னாச்சு? புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. இன்னிசை வந்த எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாமா. அதான் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கம்மா. ஓ அப்படியா கிரண், சரி இதில் என்ன இருக்குது? நம்ம பிள்ளைய தானே கூட்டிகிட்டு போகிறேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதுக்கு என்கிட்ட என் பர்மிஷன் கேட்குறதுக்குலாம் அவசியமே கிடையாது. நீ கூட்டிகிட்டு போயிட்டு வா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ஊருக்கு எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்? நீங்கள் ஏதாவது திட்டுவீங்களோ அப்படின்னு தாம்மா நான் பயந்து கேட்டேன். இல்லைன்னா முன்னாடியே வந்து கேஷுவலாக கேட்டிருப்போம்மா. இருந்தாலும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு நான் லீவ் போட்டாலே நீங்கள் திட்டுவீங்க. அதனால தான் எப்பட்றா லீவ் போட்டு உங்கள்கிட்ட கேட்குறது அப்படின்ட்டு தாம்மா கேட்காம தங்கி நின்றுட்டேன். நீங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே கேட்டிருப்பேம்மா. ஏதாவது சும்மா லீவ் போட்டு ஒரு சுத்தரமாக இருந்தால் பரவாயில்ல. நீ இன்னிசையை தானே கூப்பிட்டு போகிற. அவளும் பாவம் வீட்லேயே இருக்கா. வந்ததுலேருந்து கல்யாணம் ஆனதுலேருந்து வெளியில் எங்கேயுமே போகிறதில்ல. ரூம் விட்டால் கிச்சனை விட்டால் ரூம், இப்படியே தான் இருக்கா. அதனால் கூட்டிகிட்டு போயிட்டு வா, தப்பு இல்லை. எந்த ஊருக்கு போகிறீங்கன்னு அதை மட்டும் சொல்லு, நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி என்னென்னு சொல்கிறேன். அவளுக்கு இந்த டெல்லி ஆக்ரா தாஜ்மஹாலை பார்க்கணுமாம்மா. ஏன்னா இது வரைக்கும் அவள் தாஜ்மஹால் போகணும்னு சின்ன பிள்ளைலேருந்து ஆசையாம்மா. யாரும் கூட்டிகிட்டு போகல, நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களாமான்னு சொல்லி கேட்குறா. நான் ஃப்ளைட் டிக்கெட் கூட இன்னும் போடலாமா, உங்கள்கிட்ட கேட்டு தான் போடலாம் அப்படின்னு இருக்கம்மா. ஓ டெல்லி ஆக்ரா, சரிப்பா சரி கூட்டிகிட்டு போயிட்டு வா. அது வரைக்கும் போனதில்லைன்னு சொல்கிறாள்ல பிள்ளை, நீ கூட்டிகிட்டு போயிட்டு வா, தப்பு இல்லை. கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு ஆனால் பிள்ளைய பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வரணும், சரியா? அவளுக்கு ஒன்றும் தெரியாது, சின்ன பிள்ளை. நம்ம தான் பார்த்து பக்குவமாக நடத்திக்கணும். நல்லா பார்த்து பத்திரமா போயிட்டு பத்திரமா இருந்துவாங்க. அப்புறம் எங்கே எப்படி ஸ்டே பண்ணுவீங்கங்க? இல்லைம்மா, அங்கே என் ஃப்ரெண்டு இருக்கான், அவன் வீட்டில் தங்கிக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கம்மா. இல்லைப்பா அது சரி வராது. ஃப்ரெண்டு வீட்டில் புதுசாக கல்யாணம் அதெல்லாம் சரி வராதுப்பா. ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆகிருக்கீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் தான் போவீங்க. அங்கே போயிட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டு நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் ஹோட்டலில் ஏதாவது நல்ல ஹோட்டலாக புக் பண்ணி ரூம் எடுத்துக்கோ, சரியா? அதில் ஒன்றும் பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்காது, சரியா? நல்ல ரெசார்ட்டாக பார்த்து தங்கிக்கோ. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருந்துட்டு என்னென்னமா பார்த்துட்டு வாங்க, சரியா? சரிங்கம்மா. இதுக்கு அமௌண்ட்டுனா கையில் வச்சுருக்கியா இல்லை ஏதாவது தரணுமா? இல்லை என்கிட்ட அமௌண்ட் இருக்குமா, நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிரண், சரியா? என்கிட்ட அமௌண்ட் இருக்குது கொஞ்சம். நீ போகிறப்ப என் சொல்லு, நான் தரேன். எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவே செலவு பண்ணி பிள்ளைய கொஞ்சம் சந்தோஷமாக பார்த்துட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வாங்க, சரியா? சரிம்மா. நான் இதை சீக்கிரம் போய் இனிஷியேட்டிவ் சொல்கிறேன். ஏன்னா அவள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அத்தை என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு இருந்தா.
நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்னு அவகிட்ட தெரிஞ்சது அப்படின்னா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. நான் வரேம்மா. சரி கிரண், என்னைக்கு கிளம்புறீங்க? நாளைக்கு கிளம்பான்னு இருக்கம்மா. இன்னும் இன்னிசிட்ட கேட்கல, போய் கேட்டுதாம்மா தெரியும். நாளைக்கா? நாளைக்கு வேணாம்ப்பா, ஏன்னா இசை ஏதோ காலேஜுக்கு ஏதோ படிக்கிறதுக்கு எங்கேயோ போகிறான்னு சொல்லி கவின் சொல்லிகிட்டு இருந்தான். அதனால் நாளைக்கு வேணாம், நாளான்னைக்கு போங்க சரியா? ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை உண்டை, யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நாளைக்கு போக வேணாம். சரிங்கம்மா, நான் சாட்டர்டேவே கிளம்பிக்கிறோம். நாளைக்கு போயிட்டு அப்போ இசை போகுதா? எனக்கு ஒன்றும் புரியல, எதுவும் தெரியல என்னன்னு. நான் போய் பார்க்குறேம்மா, ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல, என்கிட்ட யாரும் சொல்லலை, நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஆமாம்ப்பா கவின், நாளைக்கு ஏதோ இசை ஏதோ கலெக்டருக்கு படிக்க ஏதோ ஹாஸ்டலுக்கு போகிறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் முழுசாக என்னன்னு தெரியல. ஓ அப்படியாம்மா? சரிம்மா சரிம்மா, என்ன சைட்டை கேட்டால் தெரியும், நான் என்னென்னு போய் பார்த்துக்குறேம்மா. சரி நான் வரேம்மா. சரிப்பா.